இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஓடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் அவருடைய அளவற்ற இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின்படியே நம்ம மேல அவருடைய கிருபையையும் கிருபையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நம்ம மேல கிருபைகளையும் இரக்கங்களையும் ஊற்றி கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த கிருபையின் மழைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கின்றன. அந்த கிருபையை இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தின் நிச்சயத்தோட இந்த நாள்ல நம்ம தியானத்துக்காக நம்ம கடந்து போவோம். கடந்த நாள்ல நம்ம தேவனை எப்படி அவர் அவர் மேல மாத்திரம் நம்ம கண்ணோக்கமா இருக்கிறது அப்படிங்கிறத குறிச்சு நம்ம பார்த்தோம். அப்ப அங்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத குறிச்சு பார்த்தோம். இன்றைக்கு எப்படி சூழ்நிலைகளை பாராதபடி எப்படி அவர் மேல மாத்திரம் போக்கஸ் பண்றது அப்படிங்கிறத குறிச்சு பிராக்டிக்கலா நம்ம சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 10:5 நம்ம பார்க்கிறோம். 10 அதாவது நீங்க 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள் ரெண்டுமே நீங்க பார்க்கும்போது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ இந்த வசனம் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின இந்த காரியம், நம்முடைய போர் ஆயுதங்கள், நம்முடைய வெப்பன்ஸ் அது என்ன கிடையாது, அது பிசிக்கல் வெப்பன்ஸ் கிடையாது. ஆயுதங்கள் நம்ம ஏதோ கையில வச்சுட்டு நம்ம யுத்தம் பண்றது இல்ல. நம்ம எண்ணங்களினால நிறைய அரண்களை கோட்டைகளா நம்ம கெட்டி வச்சிருக்கிறோம். பல அரண்கள் நம்முடைய மனதுல இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்முடைய எண்ணங்கள் மூலம். பயம் இருக்குது, கவலை இருக்குது, அவிசுவாசம் இருக்குது அப்படின்னா இது நம்ம எண்ணங்கள் மூலமாக நாம் கட்டி வைத்திருக்கிற ஒரு கோட்டையா இருக்கிறது. இப்போ நம்முடைய போராயுதங்கள் இந்த மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் இந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த போராயுதம் நம்ம சர்வாயுத வர்க்கம் எல்லாம் பாக்குறோம். எபேசியர் 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து. அங்கு சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் என்னும் கேடகம், சத்தியம் என்னும் அரைக்கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, வசனமாகிய ஆவியின் பட்டயம். இதெல்லாம் நம்முடைய போர் ஆயுதங்களா இருக்குது, சர்வாயுத வர்க்கமாய் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா எங்கேயோ வானத்துல போய் சண்டை போடுறதுக்கு இல்ல. இப்போ நிறைய நமக்கு நம்ம என்னவோ எங்கேயோ போய் சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம நிறைய சத்தியங்கள் அப்படி கேட்டதுனால என்னவோ நமக்கு எதிரா வானத்துல பெரிய யுத்தம் ஒரு நடக்கு அப்படி இப்படி. அது கிடையாது. நம்ம யுத்தம் எங்கன்னா நம்முடைய எண்ணங்களோடு கூட. நம்முடைய பேட்டிலே எங்கன்னா நம்ம மைண்ட்ல தான். அது எண்ணங்கள், கற்பனைகள், பொய்கள், தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்கள், இதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணுமா, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தணுமா. ஒரு பயமோ ஒரு கவலையோ வரும்போது உடனே அந்த தாட்டை என்ன செய்யணும், டாடி இதை நான் உங்கள்கிட்ட என்ன செய்யறேன், கொடுக்குறேன், இது எனக்குரியது இல்ல, இந்த எண்ணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவருடைய சத்தத்துக்கு கேட்டு. அதாவது நீங்க ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பயம் உங்களை மேற்கொள்ளுது, ஒரு கவலை உங்களை மேற்கொள்ளுது அப்படின்னா உடனடியாக நம்ம அந்த எண்ணத்தை என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்கு கீழ் கொண்டு போகணும். ஏன் அந்த பயம் வருது, ஏன் அந்த கவலை வருது, நீங்க மெயினா அந்த பயமும் கவலையும் வருகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவனை அந்த சூழ்நிலையில நாம் பெரிதாய் பார்க்காத ஒரு நிலைமையில தான் நமக்கு பயமும் கவலையும் வரும். அதுதான் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டிமையான இந்த எண்ணம். பயம் வருதுனாலே தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் நமக்கு ஒரு மேட்டிமையான எண்ணம் வந்துருச்சு. ஏதோ நம்ம ஒரு பயப்படுறோம், ஒரு கவலைப்படுறோம் அப்படின்னாலே
அது தேவனை குறித்து அறிகிற அறிவின்படி நமக்கு அந்த பயம் வரல, அந்த கவலை வரல. அவருக்கு மேல நம்ம ஏதோ செய்ய முடியும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம கவலைப்பட்டு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் வாழ்க்கையில. நம்ம முயற்சி எல்லாம் விருதா. அப்போ அப்படிப்பட்ட ஒவ்வொரு எண்ணத்தையும், அந்த அந்த என்ன கஷ்டமான சூழ்நிலையோ அத குறிச்சு சிந்திக்கிறத விட்டுட்டு அவரை போக்கஸ் பண்ணும்போது, அவரை பெரிதாய் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில எல்லாம் வெற்றி அடைவது நிச்சயம். எல்லா சூழ்நிலைகள்லயும் நமக்கு தான் வெற்றி. அப்போ இந்த தாட்ஸ் காஸ் டவுன் இமேஜினேஷன்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ், இங்கிலீஷ்ல அப்படிதான் கொடுத்திருக்கு. தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற மேட்டிமையான எந்த காரியங்களையும் நிர்மூலமாக்குறது. அப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்ய முடியும், இது எப்படி எனக்கு சாத்தியமாகும், இந்த இடத்துல தேவன் எனக்கு உதவி செய்யலையே, உதவி செய்ய மாட்டாரோ, இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் வரும்போது அது எந்த வார்த்தைக்கு எதிராய் செயல்படுது அப்படின்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தைக்கு விரோதமாய் இந்த எண்ணம் என்ன செய்து இருக்கு. அப்போ அந்த எண்ணங்களை நம்ம என்ன செய்யணும், இந்த வார்த்தைக்கு கீழே, கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழே அந்த எண்ணத்தை நம்ம என்ன செய்யணுமா, சிறை பிடிக்கணும். அப்பா சொல்லியிருக்காரே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரே. அப்போ எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாத ஒரு நல்ல தகப்பன் இருக்கும்போது நான் எதை குறித்து பயப்படணும் அப்படின்னு உடனடியா உங்களுக்கு ஒரு பயமான சிந்தனையோ, கவலையான சிந்தனையோ, இல்ல எதை அவிசுவாசமான எண்ணங்களோ, கலக்கங்களோ என்ன வந்தாலும் சரி, உடனடியா நீங்க அமைதலா ஆவியானோருடைய சத்தத்தை நீங்க கேட்கும் போது அவர் சொல்லுவாரு, நீ தேவனுடைய பிள்ளை. இதுதான் அவருடைய சத்தம். மெயின் ஆவியானவருடைய சத்தமே என்ன அப்படின்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு பிதா எப்படி கிறிஸ்து தகப்பனா இருக்கிறாரோ, கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு பிள்ளையா இருக்கிறாரோ, அதே போலதான் நீங்களும் நானும் அதே அளவுலதான் பிதா நம்மையும் நேசிக்கிறார்னா, நம்மள நம்முடைய சூழ்நிலைகளில அவர் கைவிட்டு விடுவாரா? அப்போ அப்படி ஒரு எண்ணம் வருது அப்படின்னாலே அந்த எண்ணத்தை என்ன செய்யணுமா, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தணுமா. இததான் நாங்க செய்யறோம்னு சொல்லி பவுல் சொல்றாரு. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அப்போ யுத்தம் எங்க கிடையாது, வானத்துல கிடையாது. யுத்தம் எங்க இருக்கு, நம்முடைய மனதுல. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுனோன்னு எங்கேயோ யுத்தம் நடக்குதுன்னு நினைக்கிறோம். நம்ம யுத்தம் எங்கதான், நம்ம மனதுலதான் நம்முடைய யுத்தம் என்ன செய்து நடக்குது. அப்போ ஒவ்வொரு முறையும் அப்படி தவறான எண்ணங்கள் நமக்கு எழும்பும் போது தேவனுடைய வார்த்தையினால அந்த எண்ணத்தை என்ன செய்யணுமா, அரஸ்ட் பண்ணி அதை கிறிஸ்துவுக்கு அந்த எண்ணத்தை கீழ்ப்படிய சிறைப்படுத்தணும். இதுதான் அங்க ரோமர் 12:2 பார்க்கிறோம். நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது. தேவனுடைய நன்மையும், அவருடைய நன்மை என்ன, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறாரா, நல்லவராகவே இருக்கிறாரா. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதான். அவரை நம்புகிறவர்களுக்கு எந்நாளும், அவரை நம்புகிறவர்களை காப்பாற்றுகிறவராய் அவர் இருக்கிறாரா. அவரை நேசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் எப்படி இருக்கிறார், காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்களை சூழ்ந்திருக்கிறாராம்.
அவரை பெரிதாய் பார்க்கிற, அவருக்கு பயந்தவர்களை சூழ அவருடைய தூதன் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறாராம். இதுதான் தேவனுடைய நன்மை. இதுதான் அவருடைய பரிபூரணமான சித்தம். இதை அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இப்ப மறுரூபம் எங்க நடக்கணும்? நம்ம மனதுல நடக்கணும். நம்ம மனதுல மறுரூபம் ஆகாமல் நம்ம தேவனிடத்துல அந்த இன்டிமசில வர்றதுங்கிறது சாத்தியமே இல்லை. எதை குறிச்சும் பயந்துட்டு தான் இருப்போம். எதை குறிச்சும் கவலை இருந்துட்டே தான் இருக்கும். இந்த எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தி தேவனுடைய நன்மை என்ன, அவருடைய பரிபூரணமான சித்தம் என்ன, அவருடைய பரிபூரணமான சித்தம் என்ன, நன்மை குறித்து அவர் நன்மையான நினைவுகளை தான் நினைத்திருக்கிறாராம். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. நம்முடைய வழிகளை பார்க்கிலோ, நம்முடைய நினைவுகளை பார்க்கிலோ, நம்மை குறித்ததான அவருடைய வழிகளும் நினைவுகளும் அது மேலானவைகள். அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது மிகப்பெரிய காரியம். அப்போ இந்த எண்ணங்களை நம்ம பகுத்தறிஞ்சு, நமக்கு ஒவ்வொரு எண்ணத்தையும் பகுத்தறிந்து நம்முடைய மனம் என்ன செய்யணுமா? மறுரூபமாகணும். நம்ம மனது மறுரூபமாக தான் நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலாய் நம்ம மாற முடியும். இன்னும் அவருடைய சாயலாய் நம்ம மாறல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? நம்ம மனது மறுரூபம் ஆகவில்லை. பிலிப்பியர் 4:8 நம்ம பார்க்கிறோம், உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ நம்ம சிந்தனையில இந்த எண்ணங்கள் இருக்குதா? இதை தவிர வேற எண்ணங்கள் இருக்குதா? உண்மை எது? உண்மை எது? நமக்கு அவருடைய வார்த்தை தான் உண்மை, அவருடைய வார்த்தை தான் சத்தியம். ஒழுக்கம் உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், அன்புள்ளவைகள், இதையே நம்ம சிந்தித்து கொண்டிருக்கும் போது நம்ம மனது என்ன செய்யும்? மறுரூபமாயிட்டே இருக்கும். அப்படியே கிறிஸ்துவின் சாயலை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் நம்ம மாறுகிறோம். எபேசியர் 6:17 பார்க்கிறோம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்ம மைண்ட என்ன செய்தான்? ப்ரொடெக்ட் பண்ணுது. எதுல இருந்து? சாத்தானுடைய பொய்களிலிருந்து. அவன் உன்னை சொல்லிட்டேதான் இருப்பான் நம்ம மைண்ட்ல. பாத்தியா, இந்த சூழ்நிலை மாறல, இந்த சூழ்நிலை இப்படிதான் இருக்கு, இதுக்கு இன்னும் உனக்கு பதில் கிடைக்கல பாத்தியா அப்படின்னு சொல்லி அவன் நம்ம கிட்ட சில தேவனுக்கு விரோதமா எழும்புகிற மேட்டிமையான எண்ணங்களை நமக்கு கொடுத்துட்டு தான் இருப்பான். ஆனா அவருடைய வார்த்தைய நம்ம பிடித்து கொண்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட்ல இருக்கிற இந்த அரண்கள் எல்லாம் அது நிர்மூலமாகும். இந்த மைண்ட்ல இருக்கிற அரண்கள் நிர்மூலமானாதான் நம்ம அவர் சாயலாய் நம்ம மறுரூபமாக முடியும். எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். இப்ப இன்னும் நம்ம வாழ்க்கையில இந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இன்னும் எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவில்லை. இன்னைக்கு நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். எந்த இடத்துல எல்லாம் எனக்கு பயம் இருக்கு, அந்த இடத்துல எல்லாம் தேவன் என்ன வார்த்தைய சொல்றாரு? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன்.
நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாராம்? ஒரு நாள் கூட கைவிட மாட்டாராம். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். நமக்கு எதுக்கு பயம் தேவை? இப்போ இயேசு கிறிஸ்து அந்த சோதனைக்காரன் சோதிக்கும் போது ஒவ்வொரு முறையும் அவருடைய அவருக்கு எதிராய் வந்த அந்த சத்ருவின் எண்ணங்களை அவர் எப்படி சிறைப்படுத்துகிறார்? எழுதி இருக்கிறதே, அந்த எழுதி இருக்கிற வார்த்தைய அவர் பேசின உடனே அவர் மைண்ட்ல இருக்கிற அந்த பேட்டில் என்ன செய்து மாறி போகுது. கிறிஸ்துவே அப்படித்தான் ஜெயித்திருக்கிறார்னா இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த விதத்துல நம்ம யுத்தங்களை ஜெயிக்கிறது எவ்வளவு அவசியமா இருக்குது. தாவீது கோலியாத்த பாக்குறோம். அந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு பயம் நிறைந்த கற்பனைக்குள்ளேயே இருக்காங்க. கோலியாத்த பார்த்து, ஐயோ இவன் நம்மள வீழ்த்திடுவானோ, பெலிஸ்தர் நம்மள மேற்கொண்டுருவாங்களோ. அவங்க எப்படி பாக்குறாங்க? கோலியாத்த நம்ம யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிற மைண்ட் செட்ல தான் அவனை பாக்குறாங்க. ஆனா தாவீது அந்த பொய்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? சிறை பிடிக்கிறார். ஒரு ட்ரூத் அவனுக்கு தெரியுது. அவனுக்கு முன்னாடி வந்த காரியங்கள் எப்படி தன்னுடைய தேவன் அந்த மோசையின் நாட்கள்ல யுத்தத்தை யார் செய்தார், உடன்படிக்கையின் மக்களுக்கு எப்படி தேவன் உதவியா இருந்தார், இதெல்லாம் தாவீது இருதயத்திலிருந்து அறிந்து வைத்திருந்தபடியினால இந்த யுத்தம் கர்த்தருடையது, நான் போனா நிச்சயம் இந்த உடன்படிக்கையின் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற எங்களுக்கு விரோதமாய் இந்த கோலியாத் நிற்க முடியாது. இன்னைக்கு நம்ம எந்த கோலியாத்துகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம்? பார்க்கிறோம் வேதத்துல பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாரும் கூட அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்காங்க. அடுத்த நொடி பொழுதுல ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு பயந்து போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மனது முழுவதும் அந்த அந்த சூழ்நிலையில அவங்க கேட்கிற வார்த்தையினால நிரம்பப்படுகிறத பார்க்கிறோம். எலியாவை பார்க்கிறோம். வானத்துல இருந்து அவர் அக்கினியை இறக்குறாரு. அவ்வளோ பிரத்யட்சமா அத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படையான ஒரு அற்புதம் நடக்குது. ஆனா அடுத்த அதிகாரம் 1 ராஜாக்கள் 18-19 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க அடுத்த அதிகாரத்துல ஏசபேலுடைய சத்தத்தை கேட்டு அவன் எங்க போய் படுத்துட்டான்? ஓடி போய் மறைந்து ஒரு சூறை செடிக்கு கீழே படுத்துக்கொண்ட ஒரு அனுபவம். ஏன்னா அவனுடைய எண்ணங்கள் முழுவதும் ஒரு சத்தம் ஆட்கொண்டிருக்கு. அதனால அவனால என்ன செய்ய முடியல? தைரியமா நிக்க முடியல. வானத்துல இருந்து அக்கினியை இறக்குனவன் தான் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு. அப்ப இன்னைக்கு உங்களை எந்த சத்தம் ஆட்கொண்டிருக்கிறது? அதுதான் நம்முடைய இப்போதைய சூழ்நிலைய. சூறை செடிக்கு கீழே படுத்திருக்கிறீங்க, அந்த அனுபவம் இருக்குது. போதும் ஆண்டவரே, இனி எடுத்துக்கொள்ளும். அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா ஏதோ ஒரு சத்தம் உங்களை ஆட்கொண்டு இருக்குது. எசேக்கியா ராஜா அவரை போல தேவன் மேல நம்பிக்கை வைத்த எந்த ராஜாவும் இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அசீரிய ராஜா படையெடுத்து வரும்போது அங்க எசேக்கியா ராஜாவுக்கு அவ்வளவு ஒரு பயம். என்ன நடக்குமோ? யூசபாத் ராஜாவை பாக்குறோம். ஆனா கூட அவங்க தேவனுடைய வார்த்தை வந்த பொழுது அந்த தேவனுடைய வார்த்தையினால தங்கள் எண்ணங்களை நிரப்பின பொழுது எல்லாம்
ஜெயமாய் மாறினதை பார்க்கிறோம். யோசபாத் ராஜாவை குறிச்சு அன்றைக்கு பார்த்தோம். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு எங்களுக்கு பயம்தான். ஆனா நாங்க உங்களை பாக்குறோம்னு சொன்ன உடனே, ஒரு வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தையினால அவங்க இருதயங்களை, அவர் இருதயத்தை நிரப்பி அதுல இருந்து அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய யுத்தத்தை தேவன் செய்து முடித்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எண்ணங்கள் தேவனை தவிர, அவருடைய வார்த்தையை தவிர வேற எதினால் நிரம்பி இருக்கிறது? நம்மை நாமே என்ன செய்யணும்? பகுத்தறியணும். அதுதான் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அந்த கானானுக்கு வேவு பார்க்க போன அந்த வேவுக்காரர்கள் அவங்க சொல்றாங்க, நம்ம அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறது கஷ்டமான காரியம், முடியாது. அவங்க பார்வைக்கு நாங்க எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவங்க சொன்னாங்களா, அந்த இஸ்ரவேல் அந்த கானான்ல இருக்கிற ஜனங்கள், நீங்க எங்களுக்கு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறீங்க, நாங்க உங்களை ஈஸியா ஜெயிச்சிருவோம்னு சொன்னாங்களா? நிச்சயமா கிடையாது. அந்த ராகாப் சொல்றா, உங்களை பார்க்கும் போதே இப்படி ஒரு கூட்டம் வருது, உங்களை பார்க்கும் போதே எங்க இருதயெல்லாம் கரைஞ்சு போகுது, உங்க தேவன் தான் உண்மையான தேவன். அப்படிதான் அந்த ராகாப் சொல்றா. ஆனா அதுக்கு முன்பாக மோசையின் நாட்கள்ல போன வேவுகாரர்களுக்கு அவங்க பார்வைக்கு அவங்க வெட்டுக்கிளி மாதிரி தெரிஞ்சோம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்களினால அவங்க மனதை நிரப்புறாங்க. ஆனா யோசுவாவும் காலேபும் அந்த எண்ணத்தை தேவனுக்கு கீழே சிறைப்படுத்தி சொல்றாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார் அந்த அந்த இடத்தை, அந்த தேசத்தை நம்ம நிச்சயமா சுதந்திரிக்க முடியும். இதுதான் எண்ணங்களை சிறைப்படுத்துகிறது. அந்த 10 பேரும் நெகட்டிவ் தான் சொல்றாங்க. ஆனா 2 பேர் தேவனுக்கு தங்கள் எண்ணங்களை கீழ்ப்படியே சிறைப்படுத்தினவர்கள் மாத்திரம்தான் கானானை சுதந்திரித்தார்கள். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கானான சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம எந்த எண்ணங்களை கொண்டிருக்கிறோம்? அப்போ பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்றதுக்கு சில காரியங்கள், ஒரு பயம் வருது அப்படின்னா உடனே உங்களுக்கு எண்ணத்துல என்ன வரணும்? தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தான் கொடுத்திருக்கிறாரு. ஒரு கசப்பான எண்ணம் வரும்போது இது எனக்குரியதல்ல, தேவன் எனக்கு அன்புள்ள ஆவியை தான் கொடுத்திருக்கிறாரு. ஒரு குழப்பமான எண்ணம் வரும்போது இல்ல, எனக்கு தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தான் கொடுத்திருக்கிறார், இந்த பயமுள்ள ஆவி எனக்குரியது அல்ல அப்படின்னு அந்த எண்ணத்தை இங்க கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், சிறைப்படுத்தணும். ஒரு சந்தேகம் வரும்போது இது எப்படி சாத்தியமாகும்? இந்த காரியத்துல எனக்கு நன்மை நடக்குமா? எல்லா வழிகளும் எனக்கு அடைப்பட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு வரும்போது உங்க எண்ணத்துல ஒரு எண்ணம் வரணும், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். அவரால கூடாத காரியம்ங்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை எந்த அளவுக்கு இருதயத்துல நீங்க விசுவாசிக்கும் போது அந்த எண்ணம் உங்களுக்கு என்ன செய்யும்? சிறைப்பட்டு விடும். தேவனால கூடாத காரியம்னு ஒண்ணும் இல்லைன்னா என் வாழ்க்கையில நான் அவர்கிட்ட ஒப்புவித்த காரியத்துல அற்புதத்தை செய்கிறது விஷயத்துல அவரால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அவர் நிச்சயமா எனக்காக அந்த அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் வரும்போது அந்த எண்ணம் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுகிறது. ஒரு குற்ற எண்ணம் வரும்போது, மனசாட்சி வரும்போது, நம்ம அந்த ரோமர் 8:1 பார்த்தோம், ஆக்கினை தீர்ப்பில் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறவங்களுக்கு, மாம்சத்தின்படி நடாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? கண்டம்னேஷன் கிடையாது, கில்ட் கிடையாது. நம்மளை எதுவும் ஆக்கினைக்குள்ளாக யாரும் தீர்க்க முடியாது. அவருடைய ரத்தம் இன்னைக்கு நம்முடைய மனசாட்சியை கூட செத்த கிரியைகளார என்ன செஞ்சிருக்குதான்? சுத்திகரித்திருக்கிறது.
ஐயோ என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னா உடனே நீங்க அதை என்ன செய்யணும், அந்த எண்ணத்தை ரிஜெக்ட் பண்ணணும். இது தேவனிடத்துல இருந்து வரல. என்னை குறித்ததான தேவனுடைய நினைவுகள் அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகளா இருக்குது. அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. உடனே அப்பா, நீங்க என் வாழ்க்கையில நன்மையான நினைவுகளை தான் நீங்க வைத்திருக்கிறீங்க. நான் என் வாழ்க்கையில நான் எதிர்காலத்தை குறித்து பயப்படவே தேவையில்லை. நம்ம அந்த ப்ராப்ளத்தை திங்க் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு அது அவருடைய வாக்கு தத்தத்தினால அந்த எண்ணத்தை என்ன செய்யணும், ரீப்ளேஸ் பண்ணணும். யோசுவா 1:8 பார்க்கிறோம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அதுல அந்த என்ன செய், இரவும் பகலும் நீ தியானித்து கொண்டிரு. உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. எப்படி அது நம்ம வாயை விட்டு பிரியாது இருக்க முடியும்? நம்ம எண்ணங்கள்ல அந்த வார்த்தையை தியானிச்சுக்கிட்டே இருந்தாதான் அந்த வார்த்தைகள் நம் வாயை விட்டு பிரியாது. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இரவும் பகலும் அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தையை நீ என்ன செய், தியானம் பண்ணு. இப்போ நம்ம யுத்தமே எங்கதான், மைண்ட்ல தான். அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே இருக்க 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 என்ன ஆகும், இந்த யுத்தம் அத தேவன் அந்த நமக்கு என்ன யுத்தம் நமக்கு எதிராய் வந்தாலோ அதை தேவன் நமக்கு வெற்றியாய் செய்து முடிப்பார். அந்த யுத்தத்தை அவர் நமக்கு வெற்றியாய் முடித்து தருகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நம்ம வழிகள் அது தானாய் வாய்க்கும். நம்ம புத்திமானாயும் என்ன செய்வோமா, நடந்து கொள்வோமா. இப்போ உங்க தேவைகளை குறிச்சு நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னா உடனே ஒரு வார்த்தை ஞாபகம் வரணும், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் என்ன செய்யும், நிறைவாகும். நான் ஏன் இந்த குறைவை குறிச்சு கவலைப்படணும் அப்படிங்கிறதுல நம்ம போக்கஸ் என்ன செய்யணும், மாறணும். நம்ம இந்த எண்ணங்கள் நம் வாழ்க்கையில நம்ம நிரம்பல அப்படின்னா எல்லாத்த குறிச்சும் நம்ம என்னதான் செஞ்சுட்டு இருப்போம், பயந்துகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு மனுஷரை போல சிந்திச்சுட்டு மனுஷரை போல வாழ்ந்துட்டு இருப்போம். தேவன் நம்மை அதற்கு அழைக்கல, அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளல. உன்னத நோக்கங்களுக்காக தேவனுடைய புத்திரர்களாய் நாம் வெளிப்படும் பொருட்டு தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். முற்றிலுமாய் அவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. தாவீது அவனுக்கு எந்த இடத்துலயும் யாருடைய சப்போர்ட்டும் இல்ல. அவன் சார்ந்து கொண்ட ஒரே ஒருவர் தேவன் மாத்திரம்தான். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். எல்லாமே அங்க சிக்லாகுல அங்க எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு அங்க பட்டணத்தையே எரிச்சு போட்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்பவும் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எந்த அளவுக்கு அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ள அவருக்குள்ள அவங்களை திடப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய, தேவனுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தி இருக்கிறார்கள். நம்ம பவுலையும் சீலாவையும் பார்க்கிறோம், அங்க அடிச்சு அவங்கள ரத்த கலரியா அவங்கள அங்க கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட அவங்க போக்கஸ் யாரு மேலதான் இருக்கு, கிறிஸ்துவின் மேலதான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதிக்கும் போது அங்க என்ன நடக்குது, பூமி அதிர்ச்சி உண்டாகுது. அங்க சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களே அங்க அசையுது. அப்போ அவங்க எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தி தேவனை அந்த இடத்துல பெரிதாய் பார்த்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில இருந்த அத்தனை கட்டுகளும் அங்க களைஞ்சு விழுகிறத பார்க்கிறோம்.
அங்க மிகப்பெரிய ரட்சிப்பு அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு அங்க உண்டாகிறத பார்க்கிறோம். அந்த பேதுரு, அது வரைக்கும் பயந்து கொண்டிருந்த பேதுரு, பரிசுத்தாவியான ஊற்றப்பட்ட பிறகு சிறைச்சாலையில அடைச்ச பிறகு கூட பயமே இல்லாம தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவங்க எண்ணங்கள் முழுவதும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி அவங்க சிறைப்படுத்திட்டாங்க. நாங்க எப்படிதான் எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் எங்களை பாதுகாப்பார், நாங்க எதுக்கு பயப்படணும்? தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சூழ்நிலை எதிரா வருதா, நீங்க சந்தோஷமா என்ன செய்யணும்? துதிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் நீங்க அவரை பெரிதாய் பார்க்கிறீர்கள் என்பது அர்த்தம். அவரை பெரிதாய் பார்க்கும் போது நமக்கான யுத்தத்தை அவர் செய்து முடிக்கிறத பார்க்கிறோம். அவர்தான் நமக்கு எல்லாவற்றிலையும் ஜெயம் தர அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனா நம்ம போக்கஸ் யார் மேல இருக்கு? அவர் செயல்படாத இடத்துல வர்ற அளவுக்கு நம்ம கவலைப்படுறோமா, கலங்குறோமா, பயப்படுறோமா? அப்போ இந்த துதி என்ன செய்தா, அட்மாஸ்பியரே அது என்ன செய்தா, ஷிஃப்ட் பண்ணுது. நம்ம அந்த சூழலையே மாற்றுகிறதா இருக்கிறது. நம்ம ஹார்ட்ட அப்படி ஒரு பர்டன்ட் ஹார்ட்ட அப்படியே லைட் ஆக்கிரும். உடனடியா அந்த எண்ணங்கள் கிறிஸ்துவுக்கு கீழே சிறைப்படுத்தப்பட்டுவிடும். அடுத்ததா நம்ம பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ எப்படி செய்யணும்? ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிராய் பயங்கரமா இருக்கு. அப்பா, இந்த சூழ்நிலையை காட்டிலும் நீர் பெரியவர், நான் உமக்கு நன்றி செலுத்துறேன், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்க நீர் வல்லவர் அப்படின்னு அந்த காரியத்துல அற்புதத்தை பார்ப்பதற்கு முன்பதாகவே அவர் மேல ஃபுல் ட்ரஸ்ட் வச்சு நன்றி செலுத்த தொடங்கும் போது, அதுதான் ஏசாயா 26:3 பார்க்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் எப்படி இருப்பான்? இப்படிப்பட்ட எண்ணங்கள்ல தான் அவன் நிறைந்திருப்பான். எப்பவும் நன்றி உள்ள இருதயம், எப்பவும் துதிக்கிற இருதயம். அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது தேவன் அற்புதமாய் நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறதை பார்க்க முடியும். அப்போ அந்த நம்ம சங்கீதம் 46:1 பார்க்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அப்போ நீங்க எப்படி அதை இமேஜின் பண்ணணும்னா, தேவனுக்கு முன்பதாக, அவருடைய வல்லமைக்கு முன்பதாக உங்க பிரச்சனை அப்படியே சுருங்கி போய் ஒண்ணுமில்லாமல் போகிறத நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த தாவீது கோலியாத்த ஃபேஸ் பண்ணும்போது அவன் தேவனுக்கு முன்னாடி வச்சு கோலியாத்த பாக்குறான். மத்தவங்க எல்லாரும் கோலியாத்த மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா தாவீது, என் தேவனுக்கு முன்னாடி இவன் யாரு? அப்ப இன்னைக்கு நீங்க சொல்லணும், உங்க பிரச்சனைக்கு முன்னாடி தேவன் பெரியவர், என் தேவனுக்கு முன்னாடி நீ என்ன ஏமாத்துறோம் அப்படின்னு நீங்க சொல்ற இடத்துக்கு உங்க இருதயம் வரும்போது அந்த கோலியாத் வீழ்த்தப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சரி, இன்னைக்கு இத கேட்கும் போது நல்லா இருக்கு, இதெல்லாம் செய்யணும்னு இருக்கு, இத செய்யணும்னு இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆனா இது ஒரு நாள் ப்ராசஸ் இல்ல, தினம்தோறும் இத ஹேபிட்டா நம்ம என்ன செய்யணும்? மாற்றணும். எத்தனை நம்ம வாழ்க்கையில விஷயங்கள் நமக்கு ஒரு ஹேபிட்டா மாறி இருக்கு. அதாவது நம்மள அறியாமலே சில காரியங்களை செய்வோம், நம்ம யோசிக்க கூட மாட்டோம். அந்த காரியங்கள் ஹேபிட்டா மாறும்போது நம்மள அறியாம சில காரியங்களை நம்ம செய்வோம். அது போல இப்படி ஒரு எண்ணம் வரும்போதே அதை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறது நமக்கு ஒரு ஹேபிட்டா என்ன செய்யணும்? மாறணும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மேலதான் என் கண்கள் பதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது
நமக்கு எப்படி மாறணும்? ஒரு ஹேபிட்டா மாறணும். இப்போ நம்மளுடைய ஒரு நாளை துவங்கும் போதும் அவர்கிட்ட தான் துவங்கணும். முடிக்கும் போதும் அவர்கிட்ட தான் முடிக்கணும். நம்முடைய நம்ம அந்த ஃபோக்கஸ் அது நேச்சுரலா அவருக்கு மேல மட்டும் தான் என்ன செய்யணும்? இருக்கணும். இது ஒரு ஹேபிட்டா நமக்கு மாறும் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவை போல நம்ம என்ன செய்யறோம்? மறுரூபமாகிறோம். ஏதோ ஒரு குறைவுல, ஏதோ உங்க வேலையில பிரச்சனை, வேலை போயிருமோ, என்ன ஆகும், நான் எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன் அப்படின்னு வந்த உடனே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்பா, நீங்க எனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க, என்னை அதற்கு நேராய் நீங்க கொண்டு போவீங்க. ஏன்னா நீங்க தான் என்னுடைய ஜெகோவா ஜைரே, நீங்க தான் எனக்கு என்ன செய்றீங்க? ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னு உண்மையான இருதயத்துல இருந்து எழும்புகிற அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. எப்பவுமே பயத்துக்கும் கவலைக்கும் இடம் கொடுத்துட்டு தேவனை பெரிதாய் பார்க்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலைகள்ல நம்ம இருப்போம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை சில பகுதிகள்ல தோல்விகள்லையும் மரணம் ஆளுகை செய்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு எண்ணம் வரும்போதும் அத கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவன் எவனோ அவ வாழ்க்கையில என்ன செய்வான்? எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யார் ஜெயிக்க முடியும்? எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்தி அவர் மேல விசுவாசமா இருக்கிறவன் தான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். நீங்க வெளிப்படுத்துதல்ல வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த ஜெயம் கொள்ளுகிறவங்களை பத்தி அத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் அதை நான் வாசிக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் என்னெல்லாம் செய்யறாரு அப்படின்னு. ஒரு நிமிஷம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் எப்பவோ எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவனா இருப்பான். இவனுடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கும். அப்படி ஜெயம் கொள்ளுகிறவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான். அப்படின்னா என்ன? நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் ஜீவனை நம்ம பார்க்க முடியும். ரோமர் 8:2 பார்க்கிறோம். ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நமக்குள்ள அப்படியே நிறைவேறுகிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம போற இடங்கள்ல எல்லாம் ஜீவன், நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல எல்லா பக்கங்களிலும் ஜீவன். ஜெயம் கொள்ளுகிறவன் மறைவான மன்னாவை நான் அவனுக்கு என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜாதிகள் மேல அதிகாரம் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அவன் மேல என் நாமத்தை நான் எழுதுவேன். ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஆளுகை செய்து கொண்டுதான் இருப்பாங்க. அப்போ இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு மேல சாத்தான் என்ன செய்ய முடியாது? ஒரு காலும் ஆளுகை செய்ய முடியாது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன செஞ்சிருவாங்களாம்? ஜெயிப்பாங்களாம். எப்படி ஜெயிக்க முடியும்? எண்ணத்தை கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்கள் தான் சத்ருவை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான்.
இன்னைக்கு நம்ம முதிர்ந்த பிள்ளைகளாய், முதிர்ந்த குமாரர்களாய், குமாரத்திகளாய் நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம நிச்சயமாய் நம்ம எண்ணங்களை கீழ்ப்படிய சிறைப்படுத்தணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அது அப்படி இருக்கு, அவங்க என்ன இப்படி சொன்னாங்களே, இந்த சூழ்நிலை என்ன இப்படி இருக்குது, இது எப்படி ஆகும், இந்த ஏன் நான் இன்னும் குறைவுல இருக்கிறேனே, இதையே சிந்திச்சிட்டு இருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது, எதையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட இடைப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை நாம் நன்கு தியானிச்சு பார்ப்போம். நமக்குள்ள என்ன சிந்தனை ஓடிட்டு இருக்குது, நம்ம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நம்ம எண்ணத்தை சிறைப்படுத்தி இருக்கிறோமா? அத ஹேபிட்டா நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். நம்ம வாழ்க்கையில ஹேபிட்டா ஒண்ணு மாறல அப்படின்னா, இந்த காரியம் ஹேபிட்டா மாறலன்னா நம்ம என்ன செய்வோம், போராடிட்டே தான் இருப்போம். எண்ணங்களோடு நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. எங்கேயோ வானத்துல இல்ல, நமக்கு போராட்டம் எங்கதான், நம்ம மைண்ட்ல தான். அவர் சத்ருனுடைய கிரியைகள் அத்தனையும் அவர் அழிச்சிட்டாரு. மரண பிசாசை தன்னுடைய மரணத்தினால அவர் அழிச்சிட்டாரு. அப்ப அவன் எப்படி போராட முடியும்? எங்கதான் போராட முடியும்? எண்ணங்கள்ல. எண்ணங்கள்ல அவனுக்கு நம்ம இடம் கொடுத்தாதான். அததான் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அவனுக்கு இடம் கொடுத்துட்டு இன்னும் என் வாழ்க்கை மாற மாட்டேங்குது, இன்னும் என் வாழ்க்கையில நன்மைகளை நான் சுதந்திரிக்கல, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டே இருந்தோம்னா வாழ்நாளெல்லாம் அப்படித்தான் பேசிட்டு இருக்கணும். இன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். ஒவ்வொரு தாட்டையும் அவருடைய வார்த்தையின் மூலம் நம்ம என்ன செய்யணும், ரீப்ளேஸ் பண்ணணும். இல்ல, வார்த்தை இப்படிதான் சொல்லுது, அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறார்னா எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். தாவீது சொல்றார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறார், தேவனை நோக்கி காத்திரு, ரட்சிப்பு அவராலே வரும். இதெல்லாம் ஆத்துமாவுக்கு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எதை நம்ம ஆத்துமாவுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம்? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுவேன். துதிக்கு பண்ணா அவரை தான் பார்ப்பேன், சுத்தி இருக்கிறத நான் எதையுமே பார்க்க மாட்டேன். என் எண்ணங்கள்ல இருக்கிற காரியங்கள் அது நிஜம் இல்லை, அதை நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறேன் அப்படின்னு இத ஒரு ஹேபிட்டா நம்முடைய வாழ்க்கையில மாற்றும் பொழுது நம் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாறுவது நிச்சயம். இந்த வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் நீங்க தியானிங்க. நிச்சயமாய் இந்த எண்ணங்கள்ல மாற்றம் வரும்போது நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருப்போம். நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அப்பதான் நம்ம தேவனுக்கு குமாரர்களாய், முதிர்ச்சி அடைந்த குமாரர்களாய் இருப்போம். இல்லைன்னா முதிர்ச்சி அடையாத பிள்ளைகளாய், 1 கொரிந்தியர் 3 பவுல் சொன்னது போல நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க, குழந்தைகளா இருக்கிறீங்கன்னு எண்ணி பேச வேண்டியதாயிற்று. முதிர்ச்சி அடைந்த புத்திரர்கள் எப்படி இருப்பாங்க, எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருப்பாங்க. இன்றைக்கு அந்த இடத்துக்கு தான் தேவன் நம்மை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நிச்சயமா இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு கீழ்ப்படிவோம். கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். செபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அருமையான இந்த காலை வேளையிலும் தகப்பனே, இந்த நாளில் அப்பா அழகா எங்க கூட நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா. அப்பா, நானும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும், இதை கேட்க போகிற ஒவ்வொருவரும் எங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கீழே நாங்க சிறைப்படுத்துறோம்ப்பா. நீர் மரணத்தை ஜெயித்தவர். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர். இவ்வளவு பெரிய தேவன், இந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன்,
எங்களோடு கூட இருக்கிறது மாத்திரம் இல்ல, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன்னு நீங்க எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய அத்தனை சூழ்நிலைகளையும் உங்ககிட்ட நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை நீங்க கைவிடவே மாட்டீங்க. எங்களை நீங்க விட்டு விலகவே மாட்டீங்கப்பா. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னவர். ஆண்டவரே, இன்னைக்கு எங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உமக்கு சாதாரண காரியப்பா. அதை எல்லாத்தையும் அதை குறிச்சு எங்களுக்கு இருக்கிற அந்த பயம் நிறைந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. அதை நாங்க கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய அங்க சிறைப்படுத்திட்டோம். இங்க மனதுல இருக்கிற அரண்கள் எல்லாம் இப்பொழுதே நிர்மூலமாய் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை நாங்க ஹேபிட்டா மாத்த எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஆவியானவரே, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களை ஆட்கொண்டு நீங்க வழி நடத்துங்கப்பா. அப்பா, நாங்க உங்களை பார்க்கிறோம் வேதத்துல முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் எல்லாமே சூப்பர் நேச்சுரல் தான் பார்க்கிறோம்ப்பா. இன்னைக்கு இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் தேவனை நாங்க பெற்றிருக்கிறோம் என்றால் எங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் தான் நடக்கும் என்பதுல நாங்க உறுதியாய் நிற்கிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழங்கள்ல இருக்கிற அந்த அவிசுவாசங்கள் எங்களை விட்டு விலகி போகும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அந்த பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு எங்க ஒவ்வொருவரை விட்டு, எங்க குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவரை விட்டு அந்த பயத்தின் ஆவிகளை நாங்கள் துரத்தி கட்டி பாதாளத்துக்குள்ள தள்ளுறோம்ப்பா. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியினால் எங்களையும் எங்கள் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை நாங்க பெரிதாய் போக்கஸ் பண்ண எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஜோஷுவாவோ காலேபோ பா மற்ற ஜனங்கள் எல்லாம் அவங்கள வெட்டுக்கிளியா பார்த்தாங்க. ஆனா யோசுவாவும் காலேபும் உங்களை பெரிதாய் பார்த்தாங்கப்பா. அதே போல எங்களுடைய சூழ்நிலைகள்ல எல்லாவற்றிலும் நாங்க உங்களை பெரிதாய் பார்க்கவும், உங்க அன்பை நாங்க ஆழமாய் அறியவும், அந்த சூழ்நிலைகள்ல உங்க அன்பு எங்க மேல எப்படி இருக்குதுங்கிறத ஆழமாய் அறிந்து கொள்ளவும் தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோமாய் நீர் இங்க கூட இருக்கிறீர்ப்பா. யெகோவா ரஃபாவா எங்க கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. உள்ளத்துல எழுபன அத்தனை எண்ணங்களையும் உங்களுக்கு கீழே நாங்க சிறைப்படுத்தி இருக்கிறோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையிலும் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை பலப்படுத்தின உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மையாய் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா அப்பா. நாங்க எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிற இந்த காரியம் எங்க வாழ்க்கையில ஒரு ஹேபிட்டா மாறட்டும்ப்பா. இன்னைக்கு கேட்கிற இந்த நாள் மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் அது எங்களுக்கு பழக்கமா மாறட்டும்ப்பா. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே, முற்றிலுமாய் உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இங்க வந்த ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா.
ஒவ்வொருவர் மனதில் இருக்கிற அந்த கோலியாத் அது இன்றைக்கு சிறைப்பிடிக்கப்பட்டபடியினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முற்றிலுமாய் உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன் அப்பா. கேட்ட வார்த்தைகள் இவர்களுக்கு 100 மடங்கு பலன் தரும்படியாய், ஒருவேளை இதை யூடியூப்ல பின்பாக கேட்க போகிற மக்களுக்கும் இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன். அப்படியே ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்ய தொடங்கினபடியினால் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.